Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை தொடக்கம். தகுதியான வாக்காளர் தானா என்பதை உறுதி செய்ய வீடு வீடாக வந்து ஆய்வு செய்ய ஏற்பாடு. SIR குறித்து அச்சப்பட தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதி. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் MLA சத்யா உள்ளிட்டோர் தொடுத்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். சீராய்வு என்ற பெயரில் சதிச் செயலை செய்ய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலை மனதில் கொண்டு வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை ஆணையம் மேற்கொள்வதாகவும் பேச்சு. SIR என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் மையப்படுத்தி சீராய்வு என்ற பெயரில் ஒரு தீய செயலை, சதி செயலை தேர்தல் ஆணையம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முழுமையான திருத்தப் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் நினைக்கிறது. பீகாரில் பேசிய கருத்தை தமிழகம் வந்து பிரதமர் மோடியால் பேச முடியுமா என முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. SIR விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரட்டை வேடம் போடுவதாக குற்றச்சாட்டு. SIR-க்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் நாடகம் என்றும் விமர்சனம். இதில் தயவுசெய்து நீ அரசியல் படுத்த வேண்டாம். சிறுபான்மையார் பெரும்பான்மையர் என்று இதில் அனைவருடைய வாக்குகளையும் உறுதிப்படுத்துவதற்கு அல்லது போலி வாக்காளரை களைவதற்கான ஒரு நடவடிக்கை அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும். முதல்வருக்கு SIR என்றாலே அலர்ஜிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மக்களை திசை திருப்பவே திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டு. அப்படி என்றாலே திரு மு.க.ஸ்டாலினுக்கு அலர்ஜி. ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை திரு மு.க.ஸ்டாலின் அரங்கேற்றி வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. கோவையில் கல்லூரி மாணவிக்கு நேரிட்ட பாலியல் அத்துமீறல் சம்பவத்தில் 7 தனிப்படைகள் அமைப்பு. 3 பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. தமிழகத்தில் காவல்துறை உள்ளதா என கோவை சம்பவத்தை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பெண்கள் பாதுகாப்பை திமுக அரசு குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் கண்டனம். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம். பாலியல் வன்கொடுமையை தடுக்க காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று வசனம் பேசாமல் அவலங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் போதை புழக்கம் அதிகரித்ததே குற்றச்சம்பவங்களுக்கு காரணம் என்றும் அறிக்கை. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெண்கள் முன்னேற்றத்திற்கான அரசாகவே திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு.
கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு அதிகாரி நியமனம். உள்துறை செயலர் தீரஜ்குமார் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயல்படுவார் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டம் மற்றும் பரப்புரை கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி உறுப்பினர்களுடன் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் வரும் 6ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம். நாய்க்கடி பிரச்சினை வழக்கில் மாநிலங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களை ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒருங்கிணைந்த குறிப்பை புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வழக்கறிஞர் கௌரவ் அகர்வாலுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. நாய்க்கடி பிரச்சினை தொடர்பான வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானார் தமிழக தலைமைச் செயலர் முருகானந்தம். நாய்க்கடி பிரச்சினை தொடர்பான வழக்கில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தாமதமான விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய தலைமைச் செயலர்கள். பதினான்கு முதல் 18 வயது வரை உள்ள இளைஞர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை கோரிய வழக்கை விசாரணைக்கேற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நேபாளத்தில் சமூக வலைதள தடை என்ன விளைவை ஏற்படுத்தியது என்று பார்த்தீர்களா என நீதிபதிகள் கேள்வி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2வது நாளாக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம். சேலம், தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோவை, கரூர் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை. திமுகவில் மட்டுமல்ல, அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக குற்றஞ்சாட்டிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இன்று இவருடைய அரசியலிலும் மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர் தலையீடுகள் இருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை. எல்லை தாண்டியதாக கூறி 35 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. 3 விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப்படகை பறிமுதல் செய்து நடவடிக்கை. அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களின் 3084 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் முடக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மீண்டும் உயரத் தொடங்கியது ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 90,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 168 ரூபாய்க்கு விற்பனை. கிலோவுக்கு 2000 ரூபாய் அதிகரிப்பு. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாதனை. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு குவியும் பரிசுத் தொகை. ஐசிசி சார்பில் 40 கோடி ரூபாயும், பிசிசிஐ சார்பில் 51 கோடி ரூபாயும் அறிவிப்பு. காங்கிரஸை துப்பாக்கி முனையில் மிரட்டுவது போன்று மிரட்டி தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க வைத்துள்ளது ராஷ்டிரிய ஜனதா தளம். பீகாரில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை அம்பானியும் அதானியும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்றனர். பீகார் தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.